கோவை புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள இல்லத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஒரு சில கருத்துக்களை தெளிவுபடுத்தவே இந்த சந்திப்பு என தெரிவித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆண்டு சட்டமன்றத்தில் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கவும் திட்டமிடும் என தெரிவித்த அவர், மதுரை மாநாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்துள்ளோம் என தெரிவித்தார். வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் அறிவிக்கும் முன்பாகவே தேர்தல் பரபரப்பு தொற்றி இருக்கின்றது எனவும், அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கின்றனர் என தெரிவித்தார். ஊடகங்களில் புதிய தமிழகம் கட்சி நிலைப்பாடு குறித்து செய்தி வந்தபடி இருக்கின்றது எனவும், இன்று மதுராந்தகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் புதிய தமிழகம் பங்கேற்பதாக செய்திகள் பரவியது என கூறிய அவர், இதற்கான தன்னிலை விளக்கத்தை அளிக்கின்றேன் என தெரிவித்தார். கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என தெரிவித்த அவர், யாருடன் கூட்டணி என்பது குறித்து கலந்து பேசி வருகின்றோம் எனவும் தெரிவித்தார். வரும் சட்ட தேர்தலை கொள்கை ரீதியான ஆட்சி அமைக்கும் வகையில் திட்டங்களை வகுத்து வருகின்றோம் எனவும் கூறினார். புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாட்டை அதிகபட்சம் ஒரு வாரத்திற்குள் தெளிவுபடுத்துவோம் என தெரிவித்த அவர், கலைஞர் ஜெயலலிதா போன்றவர்கள் கூட்டணிக்கு என சில வழிமுறைகள் வைத்திருந்தனர். ஆனால் இப்போது அது போன்று இல்லை எனவும் தெரிவித்தார். புதிய தமிழகத்தை அதிகாரப்பூர்வமான முறையில் எந்த கட்சிகளும் அணுகவில்லை என தெரிவித்த அவர், வழக்கமான அணுகுமுறைகள் இப்போது இல்லை எனவும் தெரிவித்தார். கூட்டணியில் பங்கு என்ற நிலைப்பாடுகளுக்குள் இப்போது நாங்கள் போகவில்லை என தெரிவித்த அவர், திறந்த மனப்பான்மையுடன் இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். புதிய தமிழகத்தின் மதுரை மாநாட்டின் 13வது தீர்மானத்தில் இருந்து நாங்கள் விலகவில்லை என தெரிவித்த அவர், இன்னும் கூட்டணி குறித்து முடிவு செய்யவில்லை என தெரிவித்தார். மதுராந்தகத்தில் நடைபெறும் கூட்ட மேடைக்கு நாங்கள் போகின்றோம் என தகவல் வந்தது. 2 நாட்களாக வரும் அந்த செய்திகள் உண்மை இல்லை என்கின்றோம் என தெரிவித்தார். கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை, நாங்கள் எந்த விதமான குழப்பத்திலும் இல்லை என தெரிவித்த அவர், தமிழகத்தில் 100 தொகுதிகளில் நாங்கள் வலுவாக இருக்கின்றோம் எனவும், புதிய தமிழகம் கட்சி இல்லாமல் தென் தமிழகத்தில் யாரும் வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார். யாரும் அழைக்கவில்லை என்பதை பற்றி கவலை இல்லை என கூறிய அவர், புதிய தமிழகம் கட்சி ஒரு சில பகுதிகளில் மட்டும் போட்டியிடும் என்பதால் தேர்தலுக்கு 5 நாட்கள் முன்புதான் சின்னம் கொடுப்பார்கள் எனவும் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். உடைய கருத்துக்களை கேட்டும் அறிவிப்போம் என்றும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். பொதுவாக தமிழ்நாட்டில் முன்கூட்டிய வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆண்டு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இன்னும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தான் தேர்தல் வரவிருக்கிறது. அதுக்கு முன்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை துவக்கி நடத்தி வருகிறார்கள். இதில் மிக முக்கியமாக கடந்த 2-3 தினங்களாக தொடர்ந்து சில ஊடகங்களில் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக பல ஊடகங்களில் நாங்கள் நேற்றைய செய்தியில் நாங்கள் இன்று மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பது போன்ற செய்திகள் பரவியது. நேற்று உடனடியாக அனைத்து பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. எனவேதான் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான தன்னிலை விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இந்த நிமிடம் வரையிலும் முடிவு செய்யவில்லை. யாருடன் கூட்டணி அல்லது எப்படிப்பட்ட கூட்டணி என்பது குறித்து இன்னும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். கூட்டணி என்பது வெறுமனே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக அதில் பல்வேறு விதமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கட்சி எத்தனை இடத்திலே போட்டியிடும், எந்தெந்த இடத்திலே போட்டியிடும் போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்லாது மிக முக்கியமாக எங்களை பொறுத்த மட்டிலும்
நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை மிக முக்கியமாக கொள்கை ரீதியாக அணுக முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை மக்களை வாட்டி வதக்கக்கூடிய மதுவிலக்கு, அனைத்து துறைகளிலும் மிதமிஞ்சி இருக்கக்கூடிய ஊழல், கனிவள கொள்ளை, அதே போல அரசுகள் வேலை வாய்ப்புகளுக்கு ரேட் பேசக்கூடிய நிலைமை, அதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, இது போன்ற முக்கியமான அம்சங்களை மனதிலே வைத்துத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கை ரீதியான ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வியூகத்தை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்தும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம். எனவே இந்த நிமிடம் வரையிலும் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் செல்கிறது, இந்த கூட்டணியில் செல்கிறது என்பது வதந்திகளை தவிர அவைகள் எதுவும் அவைகள் புதிய தமிழகம் கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் அல்ல. எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டணியில அமைப்போம் அல்லது அங்கு பெறுவோம், அதனுடைய நோக்கம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். வேறு யாரும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா சார் கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு? அதாவதுங்க, கடந்த காலங்களில், அதாவது 96, 98, 99, 2001 இருக்கிற போது அன்றைய திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அல்லது அண்ணா திமுகவினுடைய மேடம் ஜெயலலிதா அவர்கள் அவங்கெல்லாம் சில வழிமுறைகளை வைத்திருந்தார்கள். ஒன்னும் அவங்களே இப்ப கலைஞர்லாம் அவரே பேசியிருக்கிறார், மேடம் ஜெயலலிதா அவர்களும் அவங்களே பேசிக்கிறாங்க. அதுபோக உயர் குடிப்பா திமுக சொன்னா ஆற்காடு வீராசாமி நேரடியாக பேசுவாரு. ஏடிஎம்கேனா அவங்க உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை 4 பேர் அனுப்பிச்சு விடுங்க பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் உண்டு. அது போன்று இப்போ இந்த மாதிரி இப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி நடைமுறைகள் இதுவரையிலும் யாருக்கும் அது போன்று அதிகாரபூர்வமாக தலைமையிலிருந்து அப்படியெல்லாம் ஒரு அப்ரோச் இன்னும் நடைபெறல. தேவேந்திர குல வேளாளர் வெறும் பேரு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆனா அவங்களுக்கான ஓபிசி பட்டியல சேர்த்தவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க பேசியிருந்தீங்க. அது எந்த நிலைமை சார்? இந்த தீர்மானத்தை கூட கொடுத்துக்கிறேன், ப்ளீஸ் ரீடிட்டுங்க. அதெல்லாம் நாங்கள் கூட்டணி அறிவிக்கிற போது அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். இப்படி அது மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிக்கிறேன், அது குறித்து தெளிவாக நிறைவேற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ இப்படி செய்தி ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் இந்த மேடைக்கு போகிறோம் அந்த மேடைக்கு போகிறோங்கிற செய்திகள் அவைகள் சரியானது கிடையாது. எங்களுடைய நிலை, நாங்கள் இன்னும் எங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் முடிவு செய்த பிறகு நாங்கள் அறிவிப்போம். அதுதான்